இசை கேட்டதுக்கு அவங்க அப்போவே போயிட்டாங்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் இசை சோகமாக வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு ச ச இவங்க ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு வராங்க. நீங்கள் கேட்டது மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. நானும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மை தான். அன்றைக்கி வந்துட்டு பர்த்டே பார்ட்டி அப்போ வந்துட்டு இவ தான் வந்துட்டு விஷாலை கூட்டிகிட்டு வந்தா. விஷால் வந்துட்டு அன்றைக்கி போக தான் பார்த்தாரு. ஆனால் ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து ரூமில் படுக்க வச்சிட்டா. இவ கூட தான் படுத்துட்டு இருந்தா, சும்மா தான். அப்புறம் காலையில் ஏஞ்சோடனே இப்படி சொல்லிட்டாங்க விஷால்கிட்ட. அவரும் அதை நம்பிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள். ஒரு பொண்ணோட வாழ்க்கை எதுவாகிடும் ப்ளீஸ். அவள் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஏமாற்றிட்டு இருக்கா. அவங்க அம்மாவே பேசலை. விஷால் கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காந்து வந்துட்டுறாங்க. வந்தவொடனே வந்துட்டு சுபத்ராவை கேட்குறாங்க. சுபத்ரா வந்து இந்த மாதிரி வெளியே எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல, உடனே எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஸ்ரீஜா, சிந்தாமணின்ட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. யார் இதுன்னு கேட்க, இது இந்த ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு தான். அந்த மாதிரி உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு தான் விஷாலும் ஸ்ரீஜாவும் அன்றைக்கி போனது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்படியெல்லாம் சொன்னது வந்துட்டு இசை தான், என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இதுதான் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாளே அப்படி இப்படின்னு சிந்தாமணி எக்ஸ்ட்ராவாக வார்த்தையை விட, உடனே அவங்க சித்தி வந்துட்டு, ஏண்டி உன் தங்கச்சி கல்யாணம் நடக்குது உனக்கு பொறுக்கலையா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கெடுக்கலான்னு பார்க்குறியா? ஒழுங்கு முறையதே வா, அவளை முதல்ல இங்கேருந்து அமுச்சு விடுங்க. இங்கே இருந்தால் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே அவங்க சித்தி கோவமாக கூட்டிகிட்டு போய், நீ இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், உன் சித்தி வீட்டுக்கு போ திருச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை, நான் போக மாட்டேன், விஷால் பாவம், நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர் நீ இப்போ போகல, நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ போறியா இல்லை நான் போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இல்லை சித்தி, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேக் எடுத்துகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து வெளியில் கேட் கிட்ட ஆட்டோவில் ஏற்றி விட்டுடுறாங்க அவங்க சித்தி. பஸ் ஸ்டாண்ட் போங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இசையும் அழுதுகிட்டே அங்கேருந்து விஷாலை பார்த்துக்கிட்டே போகிறாங்க ஜன்னல் வழியாக. அதுக்கப்புறம் இங்கே இதை பார்த்து இவங்க ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சுபத்ரா வீட்டுக்கு வந்து இசை எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இசை அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு அவங்க சித்தி சொல்ல, என்னது திடீர்னு எதுக்கு அங்கே போனால், என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிந்தாமணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஓ, அவள் இந்த வீட்டில் என்னோட பொண்ணாக இருக்கிறா, நான் அவளுக்கு பொண்ணுன்ற அந்தஸ்து கொடுத்து வச்சுருக்கேன், அவளை எப்படி நீங்கள் அனுப்பலாம்? யாரும் அவளை அனுப்பத்துக்கு உரிமையே கிடையாது, உண்மையை சொல்லுங்கள், இப்போ எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் போயிருப்பா அப்படின்னு சொல்ல, உடனே சுபத்ரா வந்துட்டு இசையை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. நம்ம பிளான் சொதப்பிடுச்சுன்னு சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் வருத்தப்பட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.